வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 7 அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வருது. ஆனால் சீசன் 7 லான்ச் ஆனதுலேருந்தே ஏகப்பட்ட பிரச்சனைகளோட போயிட்டுருக்குது. அந்த வகையில் எல்லாருக்கும் பிடிச்ச ஆங்கரான ரக்ஷனை ரீப்ளேஸ் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் குரேஷி சீசன் 7ல் இடம்பெறாத போனது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனையில் சிடபிள்யூசி சீசன் 7 இருந்துட்டு வருது. அந்த வகையில் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்து மாகாபா ஆனந்த், அது மட்டும் இல்லாமல் புகழ் மற்றும் கானா வினோத், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் இவங்க 4 பேருக்கு உள்ள நடந்திருக்குது. இது பெரிய பிரச்சனையாகி கேஸ் வரைக்கும் போயிருக்குது. அது என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி சீசன் 7ல் ஏகப்பட்ட சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் சீசன் 6லேயே மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஒரு கேஸ் வந்து போயிட்டு இருந்தது. அந்த வகையில் மேபி அவர் அடுத்த சீசனுக்கு கண்டினியூ ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்த நிலைமையில் அந்த கேஸ் ஒரு வழியாக முடிஞ்சு அவருடைய கெரியரை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அந்த வகையில் ஜட்ஜஸ்லேயும் ஒருத்தர் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்காங்க. அது வந்து நம்ம ஆக்டர் ரோஜா தான். அந்த வகையில் இப்போது சிங்கிளாக குக்காக இருந்த எல்லாருமே இன்றைக்கி டபுளாக பேராக வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற விதத்தில் இன்னும் அதிகமான ஃபன் அதுக்கு கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக 2 ஆங்கராக கொடுத்துருந்தாங்க. அதுதான் நம்ம மாகாபா ஆனந்தும் ஜோயாவும். அந்த வகையில் சூப்பர்பாக ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருந்த சிடபிள்யூசி சீசன் 7 அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபேன்ஸுக்கு மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குது. நிறைய பேட் கமெண்ட்ஸும் ஃபேன்ஸ் கிட்டேருந்து வருது, ரொம்ப அதிருப்தியான கமெண்ட்ஸும் வருது. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக் வித் கோமாளி அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ வந்து பயங்கரமான டிஆர்பி ரேட்டிங் உள்ள ஷோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விஜய் டிவியில் டாப் டிஆர்பி ரேட்டிங்கில் இருக்கிற ஒரு ஷோனே அதை சொல்லலாம். அந்த வகையில் அதில் ஷைன் ஆன நிறைய ஸ்டார்ஸ் வந்து இன்றைக்கி சின்ன திரையில் மட்டும் இல்லாமல் வெள்ளி திரையிலையும் இன்றைக்கி ஷைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு நபராக நம்ம சிவாங்கியை சொல்லலாம். ஏன்னா சிவாங்கி வந்து கோமாளியாக என்ட்ரு ஆகி சீசன் 4ல் ஒரு குக்காக கலக்கிட்டு இருந்து அதுக்கப்புறமேலே இன்றைக்கி குக் வித் கோமாளியோட ஆப்போசிட் ஷோவான டாப் குக் டூப்பு குக்கில் இன்றைக்கி ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த வகையில் இங்கேருந்து வளர்ந்த நிறைய பேர் இன்றைக்கி வெள்ளித்திரையில் செம்மையாக ஷைன் ஆகிட்டு வராங்க. அதில் ஒரு முக்கியமான பர்சனாக புகழ் குரேஷியை சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, லாஸ்ட் சீசன் 6 வந்து ரொம்ப சூப்பர்பாக இருந்தது. அதில் டைட்டில் வின்னரான ராஜுவுக்கும் நம்ம குரேஷிக்கும் மத்தியில் இருக்கிற அந்த காம்போ அப்படிங்கிறது பழைய காம்போஸை விட ரொம்ப சூப்பர் ஹிட் ஆனது. அந்த வகையில் குரேஷி வந்து ஏன் சீசன் 7ல் இடம்பெறல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் குரேஷி தயவுசெய்து சிடபிள்யூசி செலிப்ரேஷனுக்காவது வாங்க, வராமல் இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸே அவங்களுக்கு டைரெக்டாக ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. அந்த வகையில் அவரே வந்து ரீசெண்டாக மாதம்பட்டி ரங்கராஜ் சார், நான் எங்கே இருந்தாலும் உங்களை கலாய்ச்சிக்கிட்டே தான் இருப்பேன், நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக ஒரு பதிவையும் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் இப்போ குக் வித் கோமாளியில் ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம திவாகர், அதாவது வாட்டர்மெலன் ஸ்டாரான திவாகர் பிக் பாஸ் மூலமாக விஜய் டிவியில் என்ட்ரி கொடுத்தாரு. அந்த வகையில் அவரும் வந்து ஒன் ஆஃப் த கோமாளியா அப்படின்னு சொல்லிட்டு சிடபிள்யூசி சீசன் 7ல் என்டர் ஆகியிருக்காரு. அந்த வகையில் அவருக்கும் கானா வினோத்துக்கும் சின்ன ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. மேபி கானா வினோத் வந்து அவரை கொஞ்சம் கலாய்க்க போயிருக்காரு. அதுக்கு ஜாதி அடிப்படையில் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம திவாகர் வந்து கானா வினோத்தை பற்றி பேசியிருக்காங்க. அவருடைய மனைவி முன்னாடியே அது பேசுனதுனால மேபி அவருக்கு கோவம் வந்திருக்கலாம். அவர் ஏதாவது அவரை பேச போக அவருக்கு சப்போர்ட்டிவாக மாகாபா ஆனந்தும் நம்ம புகழும் வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் திவாகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த விஷயத்த போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து ஒரு பெரிய இரும்பு ராடால் என்னுடைய காலில் வந்து தாக்கியிருக்காங்க. காலில் தாக்கினது யாரும் இல்லை, மாகாபா ஆனந்த் தான். அந்த காயம் கூட இன்னும் இருக்குது. இதையும் நான் போலீஸ்கிட்ட காமிச்சிருக்கேன். அது மட்டும் கிடையாது, 24 ஹார்ஸும் குடிபோதையில் இருக்கிற ஒரு ஆள் தான் அந்த மாகாபா ஆனந்த். அது மட்டும் இல்லாமல் அதுக்காக தான் அவர் மேக்ஸிமம் கண்ணாடி போட்டுட்டு திரியிறாரு. நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா தெரியும், அந்த ஆள் கொஞ்சம் போதையிலே இருக்கிறத உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் ஸ்டாரான திவாகர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நான் எங்கே புகழை வர வர ரீப்ளேஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற பயத்தில் கானா வினோத்தும் புகழும் சேர்ந்துக்கிட்டு தான் என்னை புள்ளி பண்ணி ட்ரை பண்ணாங்க. நான் இரிட்டேட் ஆகுவேன், நான் ஏதாவது பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க. அந்த மாதிரியே நடந்து போச்சு. ஆனால் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணது கானா வினோத் தான். அவர் தான் என்ன புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அது ஒரு ஓவராக போகவே தான் நான் வந்து அவரை திருப்பி பேசினேன். என்னை ஒரு டாக்டர், நான் என்ன பண்ண முடியும்? என்னை 3 பேர் சேர்ந்து தாக்க முயற்சி பண்ணும்போது என்னால் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? நான் ஒரு டாக்டர், நான் டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. மாகாபா ஆனந்த்லாம் ரொம்பவும் தரக்குறைவாக லோக்கலாக போய் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணது மட்டும் கிடையாது, என்னுடைய காலில் இரும்பு ராடாலேயே தாக்கியிருக்காங்க. இந்த விஷயத்தை நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுத்துட்டேன். இன்றைக்கி அதை சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் தொடர்பாக வந்து
கூடிய சீக்கிரமே அவங்க கிட்ட விசாரணையும் பண்ணுவாங்க. ஏன்னா யார் மேல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா தான் உண்மை வெளிய வரும். அது மட்டும் கிடையாது, எங்க புகழ் வந்து புகழோட பிளேஸ்க்கு நான் வந்துருவேன் அப்படிங்கிற பயத்திலயும், பெண்கள் கூட நான் வந்து ரொம்ப டீசென்ட்டா நல்லா பழகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் புகழும், கானா வினோத்தும் சேர்ந்து போட்ட திட்டமா தான் இது எனக்கு தெரியுது. அது மட்டும் கிடையாது, பிக் பாஸ்லயே வந்து கானா வினோத் என்ன ரொம்ப புல்லி பண்ணுவாரு. கொஞ்சம் எரிச்சலாவும் இருக்கும். ஆனா அத நான் பல தடவ சொல்லியும் அவர் கேட்க மாட்டாரு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த வகையில இவர் சொன்ன விஷயத்துக்கு மாகாபா ஆனந்த் அது மட்டும் இல்லாம, நம்ம கானா வினோத், புகழ் சொல்லிட்டு எல்லாருமே ரிப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க. அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நீ ஒருத்த மட்டும் சொன்னா, அது அப்படியே உண்மையாயிடாது. அங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் இத பத்தி விசாரணை பண்ணுவாங்க. ஸோ அப்ப தெரியும் யார் பக்கம் உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, புல்லி பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, எல்லாரையுமே பேசுற மாரி தான் எல்லாரையுமே அந்த ஷோல உன்ன கலாய்ச்சாங்களே தவிர, உங்களுடைய பெர்சனல் விஷயங்கள பத்தி பேசல. ஆனா, கானா வினோத் அவங்களுடைய வைஃப் இருக்கும்போதே அவரோட பெர்சனல் விஷயத்த பத்தி நீ பேசி அவமானப்படுத்தியிருக்க. தேவையில்லாத வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணி கேஸ்ட்ட பத்திலாம் தப்பா பேசியிருக்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏன் கோவம் வராது? அவரு பேச போய் தான் நானும் மாகாபா அண்ணனும் சப்போர்ட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்தையும் புகழ் இப்போ ரீசென்ட்டா குடுத்துருக்காங்க. ஆனா, இந்த விஷயத்த கேஸ் வரைக்கும் கொண்டுட்டு போய் பெருசு பண்ற மாதிரி நம்ம திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் பண்ணியிருக்காரு. அந்த வகையில இப்ப மேபி வந்து விசாரணை போனா, குக் வித் கோமாளியோட சீசன் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு தள்ளி போடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்ப வந்திருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளால யூகிக்க முடியல. ஆனா, இந்த விஷயங்கள் முடியிற வரைக்குமே ஷோவ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்குவாங்க அப்படின்னு தான் தெரியுது. அது மட்டும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குரேஷி இதில இடம்பெறாத போனது எல்லாருக்குமே கவலையா இருக்குது. அது மட்டும் கிடையாது. அவர் வந்து அவருடைய நெறைய வெப் சீரிஸ்ல இப்ப கமிட் ஆயிருக்காரு. முக்கியமா அவர் வந்து ஜியோ ஹாட்ஸ்டார்ல வெளியாகிற இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல கமிட் ஆயிருக்காரு. நெறைய வெள்ளித்திரை மூவிஸ்லயும் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டா பண்ணிட்டு வராரு. அந்த வகையில காமெடி மட்டும் இல்லாம குணச்சித்திர கதாபாத்திரத்திலயும் அவர் பண்ணிட்டு வரது தான் ஒரு முக்கியமான விஷயமே. அந்த வகையில ரொம்ப பிஸியா இருக்கிற குரேஷியால சிடபிள்யூசி சீசன் 7ல கலந்துக்க முடியல. அவரே ஒரு விஷயத்த என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்குது. சிடபிள்யூசில நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்னுடைய எல்லா கவலைகளுமே மறந்து நான் அப்படியே ஒரிஜினலா நானாவே இருக்கிற மாதிரி தோணும். அந்த மாரி ஒரு ஷோ வந்து லைஃப்ல வராது அப்படிங்கிற மாரி, அந்த ஷோல இடம்பெற்ற தன்ன பத்தியும், அது மட்டும் இல்லாம அப்ப தான் கூட இருந்த ஜட்ஜஸா இருக்கட்டும், பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்கட்டும், குக்கா இருக்கட்டும் அவங்கள பத்தியும் ரொம்பவும் கண்கலங்கி பேசியிருக்காரு. இப்ப திவாகர் குடுத்த இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, மாகாபா ஆனந்த் குடிச்சிட்டு தன்னை தாக்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் திவாகர் பதிவு பண்ணியிருக்காங்க. குடிச்சிட்டு ஒரு டாக்டர தாக்குன மாரி இந்த இடத்துல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. மேபி இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா போகும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலயுமே இத யூகிக்க முடியல. அப்படிங்கிற பட்சத்தில போலீஸ் விசாரணை இப்ப போயிட்டுருக்குது. அந் அதுக்கப்புறமேல் தான் இதனுடைய ரிசல்ட் வந்து வெளியிடப்படும். அது மட்டும் கிடையாது. இந்த விஷயத்த பத்தி ரொம்ப வந்து ஒரு கோவமான பதிவ வந்து நம்ம திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அவர் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஒரு நல்லா இல்லாத மாரி கன்டென்ட்ட தான் புகழ் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது எனக்கே அருவருப்பா இருக்கு அப்படிங்கிற மாரி நெறைய வேர்ட்ஸ யூஸ் பண்ணி புகழையும் சரி, கானா வினோத்தையும் சரி தாக்கி பேசியிருக்காரு.